இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸில் என்ன இது ஃபெசிலிட்டி சார், ஃபோன்லேருந்து நான் அனுப்புகிறேன் சார், நிமிஷமாக போய் விழுவுது. கரெக்டு, நான் இல்லைன்னு நான் சொல்லியே. பட் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு தெரியுதா அப்படின்னா இல்லை. எதில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா ஒரு ஆபத்து இருக்கும். எங்கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட்டே கிடையாது. சரி, ஏன் எப்படி சார் பாசிபிள்? நான் கேஷ் எடுத்துகிட்டு போகிறேன், நான் கையில் கொடுக்குறேன் மேடம். எனக்கு தலைவலி இல்லாமல் இருக்குது. ஹேக்கர்ஸ் வந்து 5 செகண்ட் உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா தே கேன் டெல் யூ தி என்டையர் ஹிஸ்ட்ரி. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் கோடு இருக்கும். ஆமாம், இந்த ஸ்கேன் கோடு சில இடத்துலலாம் ஃப்ராடுலண்ட் கடிந்து கொள்வார்கள். நண்பர்கள்லாம், என்னடா நீ இன்னும் அந்த 1940 இருக்கேன்பாங்க. அப்போ இருந்துட்டு போகிறேன்னு. எனக்கு சேஃப்டி முக்கியம். எல்லாத்துக்கும் ஜிபே, எல்லாத்துக்கும் ஸ்கேனர், இதை ஸ்கேன் பண்ணுங்க சார்மா. விவரமே தெரியாமல் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. அதை ஹேக்கர் வச்சுருந்தானா முடிஞ்சுது. பெட்ரோல் பங்க்லாம் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட பணம் 5 லட்ச ரூபா பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எவ்வளோ இமெயில் வருது, வாட்ஸ்அப் வருதுன்னு பாருங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அண்ட் எக்கனாமிஸ்டான ராமசேஷன் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோமே, பெண்கள் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோமே அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நமக்குள்ளேயே இருக்கும். அப்படி வந்து டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் தான் நம்ம சார்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். யா சார், வணக்கம் சார். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ பொதுவாகவே வந்து ஒரு பழக்கம் வந்துருச்சு சார், எதுக்கு எடுத்தாலும் வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ், கையில் காசு வச்சுக்கிற பழக்கமே இல்லைன்னு அப்படின்னு. பெண்களும் நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறப்ப எங்களுக்கும் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஓகேப்பா, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஒரு ஜோனில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ்னால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பெண்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், என்ன மாதிரி ஆபத்துகள் இருக்குது? பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஆபத்துகளும் இருக்குது. ஓகே, எதில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா ஒரு ஆபத்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆற்றுல குதிக்கிறீங்க, என்ன என்ஜாய்மெண்ட்டு, ஸ்விம்மிங். அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா காலி, சுழல். இதுதான் எல்லாத்துலேயுமே. இப்போ பஸ்ஸில் போகிறோம், சீக்கிரம் போயிடுவோம் சார் அப்படிங்கிறோம், சீக்கிரம் ஓட்டு பாங்கிறோம், அவன் போய் மோதுனானா எல்லாம் ஓவர். எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸில் என்ன இது ஃபெசிலிட்டி சார், ஃபோன்லேருந்து நான் அனுப்புகிறேன் சார், நிமிஷமாக போய் விழுவுது. கரெக்டு, நான் இல்லைன்னு நான் சொல்லியே. பட் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு தெரியுதா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு நண்பரை ஒருத்தரை சந்தித்தேன். அவருக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ஜிபேயில் வந்து அவர் ஒரு 50 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. பேங்க்லேயே ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, உன்னோட ஜிபே அக்கௌண்ட்டை முடக்கி வைக்கிறோம், நீ வந்து ஒரு நாளைக்கு ஏகத்துக்கு பண்ணுற. இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு. லிமிட் கொடுக்குறாங்களா சார்? கொடுக்குறாங்க. இப்போ தான் இந்த லிமிட்லாம் வந்தது. நீங்கள் கொரோனா காலத்துலலாம் ஏதாவது லிமிட் இருந்ததா? அடிச்சு தள்ளிட்டு வெள்ளமாக போச்சு. இப்போ தான் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் வர வர எந்த சிஸ்டமும் ரிஃபைன் ஆகணும். ஒரு ஈகோ சிஸ்டம் போடுறோன்னா அது ரிஃபைன் ஆகும். நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் இப்போ வந்து ரீசெண்டாக அண்மையில் ஒரு பாம்பேயில் ஒருத்தர் மாட்டினார் டேக்ஸ் நெட் உள்ள. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். இந்த ஆன்லைன் பேமெண்ட் ரிசீட் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் ஏகத்துக்கு இருந்திருக்கு. ஜிஎஸ்டி வரி கட்டலை. ஜிஎஸ்டி ப்ராக்கெட் உள்ளே வந்துட்டார், 20 லட்சம் தாண்டிட்டார். ஸோ ஏன் நீ ஜிஎஸ்டி கட்டலன்னு கேட்டபொழுது, நாங்கள் இனிமேல் ஜிபே வச்சுக்க மாட்டோம் கடைகளில், அந்த மாதிரி கடைகளில். நான் பேர் சொல்ல விரும்பலை. சென்னையிலே அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் ஜிபேயே கிடையாது. நீங்கள் காசு கொடுத்தா தான் பொருள். 30 ரூபா பொருள், சாப்பிட்ற பொருளாக இருக்கும், நோ ஜிபே. நான் பேர் சொல்ல விரும்பல, அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. என்ன சிஸ்டம்? கேஷ் சிஸ்டம். ஸோ இந்த ஜிபே வந்து ஒரு டூலாகவும் யூஸ் பண்ணலாம், டெக்னிக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட்டே கிடையாது. சரி, ஏன் எப்படி சார் பாசிபிள்? பாசிபிள்னா நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். இல்ல சார், எங்க போனாலுமே இந்த ஸ்கேனர்ஸ் தான் இருக்கு. ஆன்லைன் நான் கேஷ் எடுத்துகிட்டு போகிறேன், நான் கையில் கொடுக்குறேன் மேடம். எனக்கு தலைவலி இல்லாமல் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் ஃபோனில் இந்த ஆன்லைன் பேமெண்ட் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாஸ்வேர்டு கிராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி பேங்க்கு நீங்கள் மெயிலில் ஒரு பாஸ்வேர்டு வருது, வாட்ஸ்அப்பில் இந்த லிங்கை டச் பண்ணுன்னு எப்படி வருது? ஹேக்கர்ஸ் வந்து 5 செகண்ட் உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா
தே கேன் டெல் யூ தி என்டையர் ஹிஸ்ட்ரி. ஸோ உங்கள் ஃபோன் எந்த பேங்க்குக்கு லிங்க் ஆகிருக்கு, எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஸோ இது ஆன்லைன் வர்த்தகத்தினோட அடுத்த தலைவலி. இந்த தலைவலியை வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணணும். அதாவது கண்டத்துக்கும் ஜிபே பண்ணுறேன்னு வாழைப்பழக்காரர்கிட்ட போய் ஜிபே பண்ணுறேன்னு அவனே சொல்கிறான், சார் சில்லறை இல்லை சார், நீங்கள் எதுக்கு சார் உயிரை வாங்குறீங்கிறான். நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், டக்குன்னு உடனே ஜிபேயை போட வேண்டியது. ஏன் நீ சில்லறை எடுத்துகிட்டு போ, நீ பணத்தை விட்ரா பண்ணி வச்சுக்கோ. இப்போ நீங்கள் யூஎஸ்லேருந்து இந்த மாதிரி கடைகள் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுனால மேஜராக எந்த இடத்துல சார், எந்த இடத்துல நம்ம வந்து சிக்கி போன்னு சொல்கிறேன் பாருங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் கோடு இருக்கும். ஆமாம். இந்த ஸ்கேன் கோடு சில இடத்துலலாம் ஃப்ராடுலண்ட். ஓகே. அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ட்ராக்டு. சிம்பிள். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பணத்தை எடுத்துருவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இது. ஸோ கண்ட இடத்துலையும் போய் ஸ்கேன் பண்ணுறேன் நம்ப முடியாது. அதான் நான் சொல்கிறேன். அந்த ஸ்கேனர் ஜென்யூனாக இருக்கலாம், ஜென்யூன் இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. இளநீ டெய்லி விற்பார். அவர் வந்து ஸ்கேனர் வாங்கி போட்டு வச்சுருந்தார். ஓகே. எல்லாரும் என்னை கடிந்து கொள்வார்கள், என் நண்பர்கள்லாம். என்னடா நீ இன்னும் அந்த 1940 இருக்கேன்பாங்க. இருந்துட்டு போகிறேன்னு. எனக்கு சேஃப்டி முக்கியம். என்னோட ஃபோன் வந்து இஸ் நாட் அட் ஆல் அ ஃபோன். கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரிகாஷனரி மெஷர் நீங்கள் எடுத்துப்பீங்க. எல்லாத்துக்கும் ஜிபே, எல்லாத்துக்கும் ஸ்கேனர், இதை ஸ்கேன் பண்ணுங்க சார்மா. விவரமே தெரியாமல் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. அதை ஹேக்கர் வச்சுருந்தானா முடிஞ்சுது. பெட்ரோல் பங்க்லாம் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி ஜெனுவின் ஸ்கேனர் இருக்கும், இவங்க ஸ்கேனரை வைப்பாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே. ஆமாம், சில படங்கள் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த ஒரிஜினல் ஸ்கேனர்ஸ் இருக்கும், ஆனால் ஃபேக் ஸ்கேனர்ஸ் வந்து மேலே ஒட்டி அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மக்களுக்கு எப்படி தெரியும்? நான் இதுதான் சொல்கிறேன், லெட் தி பையர் பிவேர்ங்கிறது ரொம்ப சங்க காலத்துலேருந்து வருது. நான் இல்லைன்னு நான் சொல்ல, பட் நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்டடாக யூஸ் பண்ணணுங்கிற. எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு டீ கடையில் போடுறது பெருமையாக நினச்சிக்கிறீங்க. பெருமை இல்லை, அங்கே என்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் வறுமையில் மாட்டுவீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த கேஷை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது, கையில் வச்சுக்கிறதுன்ற பழக்கத்தை வந்து இப்போ ரொம்ப விட்டாச்சு இல்லையா சார்? விட்டாச்சு. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. என்னையே இப்போ ரீசெண்டாக அண்மையில் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அவங்க கடிந்து கொண்டார்கள். சில்லறை இல்லாமல் எதுக்கு வாங்குற, நீ ஜிபே பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே பக்கத்தில் இருக்கவங்க, சார் என்ன சார் 20 ரூபாய்க்கு ஜிபேயா அப்படின்னு கேட்டாக்க, அதுதான் உலகமாக மாறிடுச்சு. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்த பிறகு ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஓகே. நீங்கள் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட பணம் 5 லட்ச ரூபா பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எவ்வளோ இமெயில் வருது, வாட்ஸ்அப் வருதுன்னு பாருங்கள். இவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ரூலாக சொல்லுவேன். ஸோ நான் வந்து ஆன்லைனில் வச்சுருக்கேன், எல்லாம் 3 வங்கி வச்சுங்க, 2 வந்து நீங்கள் வங்கியில் போய் மாத்திராப்புல வச்சுங்களேன். இல்லை ரொம்ப போச்சுன்னா இன்டர்நெட் பேங்கிங் வச்சுங்க. அது ஓரளவுக்கு சேஃப். எதுவுமே சேஃப் இல்லை. இல்லை நான் அது சேஃப்னே சொல்லலை, கம்ப்ளீட்லி சேஃப்னு சொல்ல மாட்டேன். அதுலேயும் இருக்கும். டேட்டா ஸ்கிம்மிங் நடந்ததுன்னா அவ்வளோதான், போயிடுச்சு. ஃபோனெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் வந்து ஐயோ பணம் போயிடுச்சேன்னா போக தான் செய்யும். நீ உனக்கு ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு ஒரு லிங்க் வருது. அது எதனால வருது? உங்கள்கிட்ட பின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்றோ முந்தா நாளோ நீங்கள் ஒரு செய்தியை பார்த்துருந்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய சென்டரை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணாங்க. க்ளோஸ் டவுன் பண்ணாக்க இந்தியாவுக்கு பணம் அவ்வளோ எடுத்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னலி பணம் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பேங்க் போகிறீங்க, அழகாக சலான் ஃபில்அப் பண்ணி செக்கை போடுறீங்க. அந்த காலமே போயிடுச்சு. செக் புக் கேட்டால் சிரிக்கிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.